வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் அந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். உருவான வரலாறுலேருந்து கொழுக்கட்டை எப்படி ஆச்சு, அருகம்புல் நம்ம எப்படி அவர் ஏற்றுக்கிட்டாரு, அனலாசுரன் செஞ்ச வேலை என்ன, எலி எப்படி அவருக்கு வாகனமாக வந்தது, எல்லாத்தையுமே நம்ம பேசியிருக்கோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, நம்ம விநாயகர் சதுர்த்தி நல்லா கிராண்டாக கொண்டாடுவோம். எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு கடவுளுமே அவங்களுக்கு உண்டான அதாவது மந்திரங்கள் இல்லை போற்றிகள், பாடல்கள், பதிகங்கள் வச்சு பாடும்போது நம்மளுடைய வேண்டுதல் உடனுக்குடனாக நிறைவேறும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ நமக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்னலாம் அவரை போற்றி பாராயணம் பண்ணலாம், அவருக்குண்டான பதிகங்கள் என்ன, பாடல்கள் என்ன, போற்றிகள் என்ன, அதை பற்றின பதிவு தான் இந்த பதிவு. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். விநாயகர் எளிமையான கடவுளுங்க. அவருக்கு 1000 நாமம் பாடணும், இல்லை இத்தனை நாமம் 108 போட்டுகள் எதுவுமே அவருக்கு வேணாங்க. அவருக்கு நம்ம சின்னதுலேருந்தே ஆரம்பிப்போமே. ஃபஸ்ட்டு நமக்கு எதுவுமே எங்களால் பாட வராதுங்க, தமிழ் எங்களுக்கு வராது, இங்கிலீஷ் வராது. இப்போ நிறைய பேர் தமிழ் வரல, இங்கிலீஷ் வரலனாலும் அதை கன்வெர்ட் பண்ணி அவங்க லாங்குவேஜில் மாற்றி இப்போ பாடுற அளவுக்குலாம் வந்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம எளிமையாகவே போவோமே. நம்ம சேனல் என்னென்னா எப்போவுமே எளிமையிலேருந்து வர்றது தான். அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துப்பாங்க. அதனால் முதல்ல எளிமையான ஒரு மந்திரம் போடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம கணபதினா முழு முதற் கடவுள் அவர் தான். நம்ம விநாயகர் சதுர்த்தியோ இல்லை எந்த விரதமோ எந்த வழிபாடோ எதுனாலும் ஃபஸ்ட்டு விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிப்போம். இதுதான் நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது. இதுதான் தேவர்கள், சிவபெருமான், விஷ்ணு எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதே அதைத்தான். அப்படி பண்ணும்போது நாம் விநாயகர் பெருமானுக்கு என்ன முதல்ல எளிமையான மந்திரம், ஓம் கணபதியாய நமக, ஓம் காம் கணாதிபத்தையே நமக. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஓம் கம் கணாதிபதி இதையே நீங்கள் 108 தடவை சொன்னாலே போதுங்க. ஜபமாலை வச்சு சொன்னாலும் சரி, இல்லை விரலில் கூட இப்படி பண்ணலாம். விரலில் இது பாருங்கள், 1 2 3 4 இந்த மாதிரி பண்ணுறீங்க. இந்த மாதிரி 4 விரலையும் முடிச்சுட்டு இந்த மாதிரி 6 டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு 7th டைமில் இந்த விரல்லையும் இங்கே விரல்லையும் இதுலேயும் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா 108 தடவை உங்களுக்கு வந்துடும். இது செல்லுங்க. எங்களுக்கு பதிகங்களே தெரியும், எங்களால் பதிகங்கள் பாட முடியும்னா சிம்பிளாக 4 வரி பதிகங்கள் இருக்குது. 5 கரத்தனை ஆணை முகத்தனை எம்பிரை போலும் ஞானம் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இது 4 வரி. இன்னொன்று, கஜானனம் பூதகணாவித்த சேவித்தம் பலத்த ஜம்போ பலத்தார பஷித்தம் உமாசுதம் சோகவிநாசக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். 3வது பதிகம் என்னென்னா, அப்புறம் ஔவையார் எழுதின இந்த பாடல் பார்த்திங்கனாக்கா, விநாயகருக்கு 4 பொருள்களை தான் சொல்லியிருப்பாங்க. எது? நெய்வேதம், பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் சொல்லிட்டு அந்த ஒரு பாடல் இருக்குது. ஆனால் இதே அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியலே போட்டிருப்பாருங்க. அதை நான் இதோட அட்டாச் பண்ணுறேன். அது என்னன்னா, நீங்கள் இவ்வளோ நெய்வேத்தியம் பண்ணலாலும் அந்த ஒரு பாடல், அருணகிரிநாதர் எழுதின அந்த ஒரு பாடல் நீங்கள் பாடும்போது 32 வகை நெய்வேத்தியங்களும் நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு ஃபிசிக்கலாக வைக்கலைனாலும் அது வச்சதான் விநாயகர் பெருமானை ஏற்றுக்குவாராம். அப்பேற்பட்ட ஒரு பட்டியலே அருணகிரிநாதர் விநாயகர் பெருமானுக்கு என்னென்னலாம் போட்டிருக்காரு. இது ஒன்று. இப்போ நம்ம ஔவையார் சொன்ன அந்த 4 வரி பதிகள் பார்க்கலாம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தான். இதை தவிர்த்து விநாயகர் அகவல் இருக்குது, அதை நான் ஆடியோ பேஸ்லேயே கொடுத்துட்றேன். விநாயகர் போற்றி 108 இருக்குது, அதுவும் ஆடியோ பேஸில் கொடுக்குறேன். 16 வகை நாமங்கள், அதாவது 11 வகை நாமங்கள் இருக்குது. லம்போதராய நமக, கணேசாய நமக, ஏகதந்தாய நம, கபிலாய நமன்னு சொல்லிட்டு அது வரும். 16 வகை நாமங்கள். அந்த 16 வகை மந்திரத்தை சொல்லும்போது என்னென்னா, நமக்கு 16 வகையான செல்வங்கள் கிடைக்கிறத ஒரு ஐதீகம். அதையும் அது ஆடியோ பேஸ்லேயே நான் கொடுக்குறேன். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு என்ன வேணும்னு சொன்னீங்கனால நான் அதை ஆடியோ பேஸில் இல்லை வீடியோ பேஸ்லேயே கொடுக்குறேன். இன்றைக்கி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.